மாமி எங்க கிச்சன்ல இருப்பாங்களோ? மாமி கிட்ட இருந்து இன்னைக்கு எப்படியாவது 2000 ரூபாய் பணத்தை வாங்கிடணும். என் தலையெழுத்து. எல்லா வீட்லயும் புருஷன் தான் சம்பாதிச்சு பொண்டாட்டியை காப்பாத்துவான். இங்க நான் பணத்தை புரட்டி இவரை காப்பாற்ற வேண்டியதா இருக்கு. அந்த கடையை வைக்கிறேன், இந்த கடையை வைக்கிறேன்னு பணத்தை செலவு பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு முன்னேற்றத்தையும் காணோம். நல்ல மனுஷனா இருக்காரு, அதான் கஷ்டப்பட விட முடியல. இப்ப மாமி கிட்ட எதை சொல்லி பணம் வாங்குறது? ஏட்டையா பைக் ரிப்பேர் ஆகி வாசல்ல நிக்கிறது. இது போதாதா? பெருமாளே, பணம் வர்ற வழியை காமிச்சிட்டப்பா. ரொம்ப நன்றிப்பா உனக்கு. பழம் நழுவி பால்ல விழுந்துருச்சு. பாலும் பழமும் ஏன் வாயில விழுந்துருச்சு. பெருமாளே, இன்னும் 10 நிமிஷத்துக்கு அவர் பைக் சரியாகவே கூடாது. மாமி, 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 இரு வந்துட்டேன். ஏன்டி இப்படி பதறி அடிச்சுட்டு வர? போலீஸ்காரங்க வந்து என்ன விசாரிச்சுட்டு போறாங்க மாமி. உண்மையை சொல்லி இல்ல முட்டிக்கு முட்டி தடி லாடம் கட்டிடுவேன்னு சொல்றாங்க. மாட்டுக்கு தான் லாடம் கட்டுவாங்க, எனக்கு எப்படி மாமி லாடம் கட்டுவாங்க? லாடம் கட்டுறதுனா உன் கால்ல லாடம் கட்டுறது இல்ல. கம்பு எடுத்து கெண்டங்கால், உள்ளங்கை, உள்ளங்கால் எல்லாத்தையும் அடிச்சு பின்னி எடுத்துருவா. அதுக்கு பேர் தான் லாடம் கட்டுறது. லாடம் கட்டின மாதிரி பாதமெல்லாம் வீங்கி போயிடும். எப்படி நடப்ப? ஒரு புக்ல போட்டிருந்தா, நான் படிச்சேன். வலியில உயிர் போய் உயிர் வருமா? ஆமா, வாத்துக்கார ஏதாவது தப்பு பண்ணினாரா? அதான் ஒன்ன வந்து விசாரிக்கிறாளா? லாடம் கட்டுறதா மிரட்டிருக்கா வேற? என்ன மாமி நீங்க இப்ப என்ன கதை நடந்துட்டு இருக்குன்னு நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க. கிஷோர் தம்பி கோவக்காரனா என்னன்னு வந்து விசாரிச்சாங்க என்கிட்ட. அப்பதான் இதை சொன்னாங்க. ஐயோ, என்னடி சொல்ற? கிஷோரை பத்தி என்ன விசாரிச்சான்னு கொஞ்சம் முழுசா சொல்ல. கிஷோர் தம்பி தான் கீதாவை கொலை பண்ணிருக்குன்னு சந்தேகப்படுறாங்களாம். கொலை பண்ற அளவுக்கு கிஷோர் தம்பி கோவக்காரனான்னு என்ன விசாரிக்கிறாங்க. நானே 2000 ரூபாவை எப்படி பெறட்டுறதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டே வந்தேன். அப்போ தடுத்து நிறுத்தி இப்படி விசாரிக்கிறாங்க இந்த போலீஸ்காரங்க. நீ என்னடி அவள்கிட்ட சொன்ன? நான் இப்பெல்லாம் மாமி வீட்டு பக்கமே போறது இல்ல, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த பக்கம் போனதும் இங்க வந்துட்டேன். ஆனா அவங்க என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க மாமி. நான் இப்ப ஒளிஞ்சுக்கிறேன். எதுக்கு இப்ப ஓடி ஒளிற? வாசல்ல நின்னு மெதுவா எட்டி பாருங்களேன். அங்க அந்த குண்டு போலீஸ் நின்னுட்டு இருக்காரு. அவர் இங்க வந்திருக்காரா? ஐயோ, இரு இரு. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்கள் எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்கள். தாயே, நான் என் பொண்ணு மேல உயிரே வச்சிருக்கேன். அவளுக்கு இன்னைக்கு திருமண நாள். அவளும் மாப்பிளையும் குழந்தைகளும் எப்போதும் சந்தோஷமா தீர்க்க ஆயுளோட இருக்கிறதுக்கு நீதாமா அருள் புரியணும். அவகிட்ட பேசி 12 வருஷம் ஆச்சு. பொண்ணுங்களுக்கு எப்போவுமே அப்பானா உயிர். ஆனா என் பொண்ணுக்கு அவ அம்மா கிட்ட அப்பாவை டைவர்ஸ் பண்ணிட்டு என் கூட வந்துருமான்னு சொல்ற அளவுக்கு என் மேல கோபமா இருக்கா. ஆனா என் மனைவி நான் என்ன திட்டினாலும் அதை பொறுத்துக்கிட்டு எல்லா பணிவிடையும் செய்யறா. என் பொண்ணு என்ன அப்பான்னு கூப்பிட மாட்டாளான்னு ஏக்கமா இருக்கு. என் பொண்ணை லண்டன்ல இருந்து வரவை, என்கிட்ட பேசவை. உடம்பு சரியில்லாத என் மனைவிய குணப்படுத்து. ओम भृगते नमः नाना विद्या परिमला पत्रपुष्पांजलि पूजां समर्पयामि। ओम नान पूजानंतरमाचमनीयं समर्पयामि। प्रथमानं भविष्यदाय पुष्टेन्द्रिय आयुष्येवेन्द्रिये प्रतिदृष्टति दीर्घायुष्यमस्तु अष्टै ऐश्वर्याभिवृद्धिरस्तु। ओम नान पूजानंतरमाचमनीयं समर्पयामि। शतमानं भविष्यदाय
சார் 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 எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க சார். உதவின்னு யாரு கேட்டாலும் அங்க ஓடி வந்து நிப்பான் இந்த பழனிசாமி. ஆமா, நீ மேட்டுவளவு சந்திரசேகரனுடைய பையன் தானே? ஆமா சார். எங்க அப்பாவும் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அதை விடு, நான் உனக்கு என்ன உதவி செய்யணும்? நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் சார். ஓ, காதல் விவகாரமா? ஆமா சார். அந்த பொண்ணுக்கு வயசு அதிகம் சார். உன்னை விட அந்த பொண்ணுக்கு வயசு அதிகம்ன்றியா? இல்ல சார், என்னை விட வயசு கம்மி தான். அதுக்கு கல்யாண வயசு தாண்டி ரொம்ப வருஷமாச்சு சார். அத சொன்னேன் சார். அந்த பொண்ணு கல்யாண வயசை தாண்டினதுக்கும் நீ காதலிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? அதை சொல்லு. பாவம் கல்யாண வயசை தாண்டிருச்சே. நாமளாவது அதை காதலிச்சு அதுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கலான்னு பார்த்தா அவங்க அண்ணங்காரன் என் காதலுக்கு குறுக்க நிக்கிறான் சார். இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆனாதான் அதுக்கு கீழே இருக்கிற 3 தங்கச்சிங்களுக்கும் கல்யாணம் ஆகும். அது புரியாம இருக்கிறான் சார் அவங்க அண்ணன். சரி, உன் பிரச்சனை என்ன? அதை சொல்லு. நான் தான் பாவம் அந்த பொண்ணுன்னு இறக்கப்பட்டு அதை கூட்டிட்டு ஊரை விட்டு ஓடி போயிடலான்னு வர சொன்னேன் சார். இந்த பிளான் அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு சார். எங்களை ஓட விடாம தடுக்க பாக்குறான் சார். இப்போ அந்த பொண்ணு கொஞ்ச நேரத்துல இங்க வந்துரும் சார். நாங்க பைக் ஏறி போகணும். பின்னாலேயே அவங்க அண்ணன் வந்தா அவனை கட்டி பிடிச்சு தடுத்து நிறுத்தணும் சார். பெரிய மனுஷன், நீங்க தான் சார் எங்க காதலை வாழ வைக்கணும். பயங்கரமான வில்லன் சார். பாருங்க சார் அவனுடைய போட்டோவை. கண்ணத்துல மருலாம் இருக்கு. நிச்சயமா இவன் பயங்கர வில்லன் தான். ஆமா, இப்ப நீ காதலிக்கிற பொண்ணு வந்துருவாடா? என் லவ்வரு இப்போ வந்துருவா சார். பின்னாடியே அவ அண்ணனும் வந்தாலும் வந்துருவான்னு நீ சொல்ற? ஆமா சார், கண்டிப்பா வருவான் சார். அப்படியா? அப்போ நீ ஒன்று பண்ணு. இந்த ஊர்ல என் பேரை சொன்னாலே ஒரு பயம் இருக்கு. நீ என் பக்கத்திலே நில்லு. உன் லவ்வர் வந்ததும் அழைச்சிக்கிட்டு போய் பைக்கில் ஏறு. அவ அண்ணன் வந்தானே நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, நீ என்ன வேலை பார்க்குற? நான் படிச்ச படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கல சார். எனக்கு தேடிக்கிட்டு இருக்கேன் சார். அப்படி நீ என்ன படிச்சிருக்கப்பா? நான் 8ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆயிட்டேன் சார். ஓ, அவனா நீ? ஆமா சார். அவ என்ன படிச்சிருக்கா? அவ பிஎஸ்சி படிச்சிருக்கா சார். நீ 8ஆம் கிளாஸ் ஃபெயிலு, அவ பிஎஸ்சி படிச்சிருக்கிறா. இதுவே மேட்ச் இல்லையே. குடும்ப வண்டி எப்படி ஓடும் சார்? மேட்ச் எல்லாம் நாம பார்த்து பண்ணிக்கிறது தான் சார். காதலுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை சார். படிப்பும் கம்மி, எந்த வேலையும் இல்லை, எந்த வேலையும் தெரியாது. அவளை வச்சு எப்படி காப்பாத்துவ? நோ ப்ராப்ளம் சார். என் லவ்வருக்கு வசதி இருக்கு. ஓ, 15 ஏக்கரா நிலம் தேரும். 4 பொண்ணு, ஒரே ஒரு அண்ணன். ஆளுக்கு 3 ஏக்கரா தேரும் சார். இன்னைக்கு நிலம் விலையெல்லாம் எங்கேயோ இருக்கு. சரி, ஓடி போனதும் கொஞ்ச நாளைக்கு காலத்தை கழிக்கணுமே, அதுக்கு என்ன பண்ணுவ? ஐடியா பண்ணாம இருப்பேனா சார்? அவளுக்குன்னு வச்சிருக்கிற நகை எல்லாத்தையும் பையில போட்டு எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். ஓ, வித்து சாப்பிட்டுருவோம். அதுக்குள்ள அவ வயித்துல குழந்தை உண்டாயிடும். அப்ப என்ன பண்ணுவான் அவங்க அண்ணன்? ஊருக்குள்ள நாங்க வந்துருவோம். பஞ்சாயத்தே எங்களை பத்தி நடக்கும். நீங்களும் அந்த நேரத்துல சபையில தான் இருப்பீங்க. என்ன தீர்ப்பு வரும் சேர்த்து தானே வைப்பீங்க. நான் அவ குடும்பத்துல போய் ஜாயிண்ட் அடிச்சுக்க வேண்டியதுதான். அங்க எனக்கு 3 மச்சினிச்சி வேற இருக்காங்க. என்ன சொல்ற சார்? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல சார். அவங்க கல்யாணத்துக்கெல்லாம் மூத்த மாப்பிள்ளையா என்ன தானே முன்னால் நிறுத்தி வைப்பாங்க. அத சொன்னேன் சார். காதலும் வாழ்க்கையும் இப்பெல்லாம் ரொம்ப ஈஸியா போயிடுச்சுல? ஆமா சார். இப்பெல்லாம் கையில ஒரு ஸ்மார்ட் போனு, ஒரு பைக்கு, கொஞ்சம் அழகு, இது போதும் சார். பொண்ணுங்க அப்படியே லபக்குன்னு விழுந்துருவாங்க. ஓ, படிப்பு வேலையை பத்தி எல்லாம் யாரும் கேட்கறது இல்ல சார். என்ன சார் சொல்றீங்க? இது போதுமான்னு நான் சொல்ல தேவையில்லை. உன் லவரே வந்து சொல்லுவா. அவளை நான் கூப்பிடுறேன். வாம்மா. நீ ஏன் இப்போ சைக்கிளுக்கு காத்து அடிக்கிற மாதிரி தோலை ஒசத்தி ஒசத்தி அழுவுற? இவன் பேசுனதெல்லாம் கேட்டல? இவன் கூட ஓடி போறியா? நீ எப்ப இங்க வந்த? அவ எப்போ வந்து கண்ணை கசக்கிட்டு உட்கார்ந்து இருந்தா. விசாரிச்சேன்.
இவ உன் கூட ஓடி போறதா சொல்லிட்டு குழப்பமா இருக்குன்னு சொன்னான். நான் தான் அப்படியே மறைஞ்சு நில்லு, அவன் வந்ததும் நான் விசாரிக்கிறேன்னு சொன்னேன். நீயே வந்து உன் அருமை பெருமையெல்லாம் சொல்லிட்ட ராஜா. நல்லவனா கெட்டவனா தெரியலையப்பா. என்ன சார் நாயகன் படத்துல கமல் கேட்குற மாதிரி கேட்குறீங்க? உன்னை கேட்கலடா பண்ணாட, அந்த பொண்ணை கேட்டேன். ஏமா தேவி, நீ என்ன இவன் கூட ஓடி போறியா? இவன் கூட நான் போக மாட்டேயா. இவன் லவ் பண்ணல, என் சொத்தை லவ் பண்ணிருக்கான், என் நகையை லவ் பண்ணிருக்கான். எனக்கு இவன் குணத்தை நல்லாவே புரிய வச்சுட்டீங்க. தேவி, இந்த ஆள் என்ன பெரிய நாட்டாமையா? இந்த ஆள் பேச்ச கேட்டுக்கிட்டு நீ முடிவு மாத்தாத. முடிவை எப்போ மாத்திட்டாடா என் தங்கச்சி. பழனிசாமி ஐயா, நல்லாவே இவங்கிட்ட போட்டு வாங்கினீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நீ எதுவும் பேசாத, உன் தங்கச்சி முதல்ல இங்க கூட்டிட்டு போ. ரொம்ப சந்தோஷங்க ஐயா, நாங்க வரோம். தேவி, அம்மா அப்பா பாக்குற அண்ணன் பாக்குற பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. இந்த மாதிரி அயோக்கிய பயல்கள் நம்பி போயிடாத. போமா போ. சரிங்கய்யா. வரங்க ஐயா. உட்காருமா. ஏய் பழனிசாமி, இந்த நாளை உன் டைரியில நோட் பண்ணி வச்சுக்க. உன்னை சும்மா விட மாட்டேன். என்னடா அண்ணாமலை படத்துல வர்ற பஞ்சு டைலாக் எடுத்து விடுற? பண்ணாட. அந்த பொண்ணுக்கு 3 தங்கச்சிங்க வேற இருக்கிறாங்கடா. உன்னை போலீஸ்ல சொல்லி உள்ள புடிச்சு போடாம இருக்கிறான் பாரு. போடா போ, ஓடி போ. டேய், உன்னை சும்மா விட மாட்டேன்டா. டேய், உன்ன மாதிரி எவ்வளோ பேரை பார்த்துருக்க. போடா. இப்படி தாங்க நான் நல்லது செய்கிறேன், உதவி செய்கிறேன்னு நிறைய எதிரிகளை சம்பாரிச்சிட்டேன். இது என் பொண்டாட்டிக்கும் பிடிக்கல, என் பொண்ணுக்கும் பிடிக்கல. இன்னைக்கு நிறைய மிடில் கிளாஸ் பொண்ணுங்க செல்போனையும் பைக்கையும் பார்த்துட்டு லவ் பண்ணிடுறாளுங்க. ஆனால் லவ் பண்ணுறவன் தகுதியானவனா, நம்மளை கண் கலங்காம வச்சு காப்பாற்றுவானான்னு பார்க்கவே மாட்டேன்றாங்க. அதாங்க ரொம்ப வருத்தமாக இருக்கு. இந்த மாதிரி எந்த பிரச்சனை என்கிட்ட வந்தாலும் நான் அதை ஒரு கை பார்க்காம விடுறதே இல்லை. இதனால தான் என் பொண்ணு என்கிட்ட 12 வருஷமாக பேசுறதில்ல. மனசுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. இருந்தாலும் இது என் கேரக்டரு. யாரு உதவின்னு வந்து கேட்டாலும் இந்த பழனிசாமி செய்வாங்க. வர்றது வரட்டும், பார்த்துப்போம். சொல்லல, உடனே உதவி கேட்டு போன் அடிக்குது பாருங்க, அது என் ராசிங்க. ஹலோ, யாருக்கு என்ன உதவி வேண்டும் சொல்லுங்கள். மாமா, நான் அசோக் மாமா, லண்டன்ல இருந்து உங்க மாப்பிள்ள பேசுறேன். அசோக்? மாப்பிள்ள நீங்களா? சொல்லுங்க மாமா. இன்னைக்கு எனக்கு வெட்டிங் டே, அதான் ஃபோன் பண்ணேன். ஆமாம் மாப்பிள்ள, நான் கூட இப்போதான் உங்கள் 2 பேருக்காகவும் சாமி கிட்ட வேண்டிட்டு வந்தேன். என் பொண்ணு மகேஸ்வரி எப்படி இருக்கா மாப்பிள்ள? நல்லா இருக்கா மாமா. மாமா, அவளுக்கு தெரியாம தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். மகேஸ்வரி என்கிட்ட பேசாத நினச்சி நான் தினம் தினம் மனசுக்குள்ளே அழுகுறேன் மாப்பிள்ள. மாமா, நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா, கூடிய சீக்கிரமே அவள் உங்ககிட்ட பேசுவா. 12 வருஷமாக நீங்களும் இதே தானே சொல்லிட்டு இருக்கீங்க மாப்பிள்ள. இப்போ என் பேரன் தினேஷும் இதே தான் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவள் வைராக்கியமாக தான் இருக்கா. பரவாயில்ல மாப்பிள்ள, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஹாப்பி வெட்டிங் டே மாப்பிள்ள. தேங்க்ஸ் மாமா. மாமா, நீங்கள் வீட்டுக்கு போனதும் ஃபோன் பண்ணுங்க, கம்ப்யூட்டரில் ஸ்கைப் ஆன் பண்ணுங்க. மகேஸ்வரி பேசணுமா? என்ன மாப்பிள்ள, என்ன சொல்கிறீங்க? என்னால் நம்பவே முடியலையே. இல்லை மாமா, உங்கள் பொண்ணு அவங்க அம்மா கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றா. அவங்கள கொஞ்சம் ஸ்கைப்பில் பேச வைங்க. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. நான் வீட்டுக்கு போனதும் ஃபோன் பண்ணுறேன். வேற பசங்க எப்படி இருக்காங்க மாப்பிள்ள? மாமா,
நீங்கள் ஸ்கைப் ஆன் பண்ணதும் எல்லாரையும் பார்க்கலாம் மாமா, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் தினேஷையும் திவ்யாவையும் பார்க்கலாம், பேசலாம், ஓகே? சரிங்க மாப்பிள்ள, சந்தோஷம். ஃபோனை வச்சுக்கிறேன். சரி மாமா, சரி மாமா, பாய். மகேஸ்வரி கம்ப்யூட்டர் வழியாக பார்வதியை பார்த்தா ஷாக் ஆயிடுவாளே. பார்வதி உடம்பு சரியில்லாமல இருக்கா. கடவுளே, மகேஸ்வரி எப்படியாவது பார்வதி நிலைமைய தெரிஞ்சிக்காம இருக்கணுமே. முதல்ல வீட்டுக்கு போவோம், அப்புறம் அதை பற்றி யோசிச்சுக்கலாம். ஏய், கிச்சன்ல நீ ரெடி பண்ணிட்டு இருக்க? அம்மா, இன்னைக்கு நான் சமைக்கிறேம்மா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சமைக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து காலி பண்ணிடாத. நீ முதல்ல இந்த பக்கம் வா. வா. ஏய், என்னடி உங்க அக்கா கூண்டுக்குள்ள போட்ட புலி மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கா? ஆமா, போய் என்னன்னு கேளுப்போ. ஏமா, அக்கா புலி மாதிரி நடந்துகிட்டு இருக்கான்னு சொல்ற, இதுல நான் வேற போய் என்னன்னு கேட்டு அவ என்ன கடிச்சு கொதறதுக்கா? அதெல்லாம் என்னால முடியாது. ராமு சார், உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் உள்ள வாங்க. வாங்கன்னு சொல்றேன்ல. அம்மா, ராமாமா கிட்ட பேசுறதுக்கு தான் அக்கா புலி மாதிரி நடந்துட்டு இருக்கா. ரெண்டு பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு போல. ஏண்டி இப்படி எல்லாத்தையும் தப்பாவே யோசிக்கிற? சந்தோஷமா பேசுறதுக்கு கூட அழைச்சிட்டு போயிருக்கலாம்ல. அக்கா ஃபேஸ பத்தியம்மா சீரியஸா வச்சிட்டு இருக்கா. அப்போ சந்தோஷமா பேசுவாங்களா? இல்ல, எனக்கு ஏதோ நெகட்டிவா தான் தெரியுது. ஐயோ, ஏண்டி எல்லாத்தையும் இப்படி தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டு இருக்க? போய் ஏதாவது கதை புக் இருக்கும் எடுத்து வச்சுட்டு படி. இவ்வளவு ஏதாவது கற்பனை பண்ணிட்டு. என்ன சீதா, எதுக்கு அவசரமா பேசணும்னு உள்ள கூப்பிட்டு வர்ற? அப்படி என்ன பேச போற? சொல்லு சீதா, என்ன யோசிக்கிற? என்ன பேசணும்? கொடியில காய போட்டிருந்த வவ்வால் டிசைன் போட்ட ரெயின்கோட் எங்க? வந்ததும் வராதுமா எதுக்கு சீதா இப்ப ரெயின்கோட்டை பத்தி கேக்குற? கேள்வி கேட்கறத தவிர வேற வேலை இந்த வீட்டுல உனக்கு இல்லையா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. ரெயின்கோட் எங்க? ரெயின்கோட்டு கிழிஞ்சு போச்சு, டைலர்கிட்ட தைக்க கொடுத்துருக்க. இந்த பதில் போதுமா? அப்போ வந்து ரெயின்கோட் போட்டவன் தான் கீதாவை கொலை பண்ணிருக்கானா ராமு சார்? இந்த ரெயின்கோட்டை யார் எடுத்து அலசி போட்டது? ரெயின்கோட்டு கிழிஞ்சு போச்சு, டைலர்கிட்ட தைக்க கொடுத்துருக்க. இந்த பதில் போதுமா? ரெயின்கோட்டை பத்தி பேச்சு எடுத்தாலே ராமு சார் எதுக்கு இவ்ளோ பதட்டப்படுறாரு? அவர் பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. ரெயின்கோட்டை இவரே கிழிச்சு கொண்டு போய் கொடுத்துருப்பாரா? இவர் போட்டிருந்த வவ்வால் டிசைன் போட்ட ரெயின்கோட்டும் கொலகாரன் போட்டிருந்த ரெயின்கோட் டிசைனும் ஒன்னா இருந்திருக்குமா? ஐயோ கடவுளே, ஒரே குழப்பமா இருக்கு. சுதாவோட மாமனாரு இன்ஸ்பெக்டர், அவர் ஏதாவது பார்த்து சந்தேகப்பட்டு சொந்தத்துல ஏதோ பிரச்சனை வரக்கூடாதுன்னு தூக்கி போட்டிருப்பாரா? இல்ல நாம திங்க் பண்ற மாதிரி கோ இன்சிடென்ட் நடந்திருக்குமா? ஐயோ கடவுளே, ஒரே குழப்பமா இருக்கே. கடவுளே, ராமு சார் கீதாவை கொலை பண்ணிருக்க கூடாது. நீதான் காப்பாத்தணும்.